வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கும் மகாவதார் ஃபவுண்டேஷன் ரங்கநாதன் ஜிக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம நேத்திக்கு பார்த்த அந்த டிஎன்ஏ அற்புத சிருஷ்டி மாஸ்டர் ஸ்வர்ணலதா மேடம் அவங்க எழுதிய இந்த புத்தகம் நேத்திக்கு சொன்னதுல சும்மா ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அவங்க 2010 தியானத்துக்கு ரொம்ப தீவிரமா தியானம், அதாவது ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தியானம் பண்ணி 6 மாசத்துக்குள்ளேயே அவங்களோட உடல், மனம், கர்மா எல்லாமே மாற்றம் அடைஞ்சு எல்லாத்துல இருந்தும் விடுதலையாகி ஒரு 2012 to 15 3 வருடங்கள் இரவு தூங்கவே இல்லாம முழுசா இரவு முழுக்கும் தியானம் பண்ணி அந்த 3 வருடம் இரவு முழுவதும் தியானத்துல அவங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அவங்க முற்பிறவிலேயே என்னென்னலாம் பிறவி எடுத்திருக்காங்கங்கிறதையும் பார்த்துட்டு ஒரு பௌர்ணமியில 24 மணி நேரம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க உடம்புல இருந்து ஒரு இன்னொரு உடம்பு வெளியில அவங்கள மாதிரியே வெளியில அதுக்கு பாப் வச்சு நீல நிற கண்கள் வச்சு கையில ஒரு கோல்டன் கலர் ஃபைல் வச்சுட்டு மேலுலகங்களுக்கு போறாங்க. அங்க உள்ள போய் அங்க வட்டமேஜையில அந்த தலைவர்கிட்ட அந்த ஃபைலை கொடுக்கும்போது அவர் அதை ஒளி ஃபைலா மாத்தி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, பத்ரிஜியோட அனுமதி வேணும்ல அப்படின்னு. அவர் அனுமதிக்காமல நீங்க இங்க வந்திருப்பீங்க, அவர் தான் எல்லாமே பூமியோட அதிர்வு மாறுறதுக்காக உங்களை மாதிரி மாஸ்டர் மூலமா இதெல்லாம் நடத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க அதுல அவங்க எப்படி ஒரு சோல் அந்த அந்த இதை விட்டு வெளியில வந்தோடனே மகா யோனி உலகத்துக்கு போகிறாங்க. அங்கதான் ஒவ்வொரு ஆன்மாவும் அங்க இருக்கிற ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸோட சேர்ந்து தங்களோட கர்மாக்கு ஏத்த மாதிரி அந்த உடல் அமைப்பு, உடல் உறுப்புகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து அந்த உடல் உறுப்புகளை தயார் செஞ்சு அவங்க தாயின் கர்ப்பத்துக்குள்ள வராங்க. அதுக்கு உதாரணமா நான் சொன்னது 35 வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் இருக்கணும்னு வேற ஒரு ஆன்மா விரும்புது அப்படின்னா அது வரைக்கும் வேலை செய்யற ஒரு இருதயத்தை தான் அவரு தயார் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் அங்க பண்றது ஃபுல்லா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஜஸ்ட் ஒரு இந்த கம்ப்யூட்டர்ல எப்படி சிப்பை கொண்டு வந்து போட்டா அது எல்லாம் வேலை செய்யுது, அது மாதிரி அங்க இருக்கிற சிப் மாதிரி அது எப்போ ஒரு தாயோட கர்ப்பம் கிடைக்குதோ அப்ப அந்த உருவம், அந்த சிப்பு அங்க வரும்போது அதற்கேத்த மாதிரி தாயோட கர்ப்பத்துல அந்த உறுப்புகள் எல்லாம் முழு, அதாவது இந்த பரு உடலா அது மாறுது. இந்த டயத்துலதான் நேற்றுக்கு இதுல இருந்தா நம்ம பார்க்கணும், இந்த உருவத்தை வளர்க்குற பெற்றோரை முடிவு செஞ்ச பிறகு அந்த ஆன்மா இந்த மாதிரி இந்த இந்த மூல சைத்தன்யத்தின் வடிவம் அங்க அதை வரைஞ்சு எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி தாயின் வயிற்றுல அதை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த மாதிரி லங்ஸ், இந்த சைஸ், இந்த இவ்வளவு வேலை செய்யற நாள், இவ்வளவு நாளைக்கு இது வேலை செய்யற மாதிரி அந்த மாதிரி அந்த டைம்ல அந்த ஆன்மா அதை அறிமுகப்படுத்துது. இந்த நேரத்துலதான் என்ன ஆகுதுன்னா, அந்த டைம்ல தான் அந்த பீனியல் சுரப்பி நம்மளுக்கு இருக்குல்ல, அதோட மைய அணு, அந்த ஒரு சிங்கிள் அணுன்னு சொன்ன சோல் இருக்கிற அந்த அணு, அதுலதான் முழுமையா நம்மளோட எல்லா விஷயங்களும் சேமிக்கப்படுது அந்த டயத்துல தான். சோ இந்த நிகழ்வை செய்யறதுக்காக அந்த ஆன்மாக்கு டிஎன்ஏ உறுப்பினர்கள் அவங்க உதவி செய்யறாங்க. அவர்கள் அனைவரையும், அந்த டிஎன்ஏ உறுப்பினர்கள் எல்லாரையும் அவங்க சந்திச்சிருக்காங்க. இப்போ அந்த அந்த கரு ஃபார்ம் ஆகும்போது அந்த பீனியல் சுரப்பியில இருக்கிற ஒரு செல்லுல இந்த என்னென்ன உருவம் வரணும், எப்படி எந்த ஆர்கன் வளரணும், ஒரு 10 மாசம் வளர்ற போது என்னெல்லாம் வளரணும், எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்னு, நம்ம பிறந்ததுல இருந்து இறந்து போற வரைக்கும் அந்த ஆர்கன்ல என்னெல்லாம் கர்மாப்படி வியாதி வரணும், இல்ல நல்லா இருக்கணும்,
எவ்வளவு ஹைட் இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு செல்லுல அந்த டிஎன்ஏ மூலமா எல்லா விஷயத்தையும் அதுல வச்சிருவாங்க. அது வச்ச உடனே அது வந்து மத்த செல்கள் எல்லாம் வளர செஞ்சு அந்த 10 மாசத்துல அதுல இருந்து வர தகவல்களை வச்சுதான் உறுப்புகள்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அம்மாவோட உடம்புல நம்ம அங்க அந்த உடம்பு வளரும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க மூலமா வர சத்துக்கள் இருக்குல்ல, எல்லா நம்ம கால்சியம் இது எல்லா சத்துக்களும் அவங்க ரத்தம் மூலமா வரும்போது அதுல இருந்து அந்த சத்தை எடுத்து எவ்வளோ சத்து எங்க இருக்கணும், எவ்வளோ பெரிய லிவர் வளரணும், எவ்வளவு பெரிய ஹார்ட் வளரணும் அப்படின்னு அந்த ஒரு செல்லு கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷன் கமாண்டை வச்சுதான் முழு உடம்பும் உருவாகுது. ஸோ அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி டிஎன்ஏ உறுப்பினர்கள் தான் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க அந்த டயத்துல. அதுக்கப்புறம் அது எல்லாம் ஃபுல்லா ஃபார்ம் ஆகும்போது அந்த ஆன்மா அதுக்குள்ள வந்து பிறவி எடுக்குது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஎன்ஏ ஆக்டிவேஷன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக நிறைய பேருக்கு பூமியில வந்து இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதி தான் இப்ப நீங்க ஒளி பணியாளர்கள், அதாவது லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த லைட் ஒர்க்கர்ஸ் வந்து 1,44,000 பீப்புள் வந்து இங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் தான் ஒளி பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம், லைட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒளி பணியாளர்களாவே அவங்க வந்திருக்காங்க. அதுல ஒருத்தவங்க இந்த சொர்ணலதா மேடம். அவங்க மூலமா தான் இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன் மத்தவங்களுக்கும் நடக்கணும், அவங்களுக்கு அந்த ஒரு ஞானம் போகணும்னு இவங்க மூலமா தான் அது நடந்துட்டு இருக்கு. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களை மாதிரி சில ஒளி பணியாளர்களை நாங்க தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா இந்த டிஎன்ஏ விஷயங்களை உள்ள எல்லா அறிவுகளும் உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டே இருப்போம். நீங்க அத வந்து அந்த அந்த விஷய தகவலை வந்து நீங்க கிரகிக்கிறதுக்கு தயாரா இருங்க, எந்த வடிவுல வேணாலும் நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால இவங்க பேசிட்டு திருப்பி அங்க இருந்து கிளம்பும் போது அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க அங்கிருந்து கிளம்பி திருப்பி இங்க இவங்க உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க டிஎன்ஏ அவங்க சொன்னாங்கல்ல எல்லா விஷயத்தையும் இவங்க இன்டர்நெட்ல போய் பாக்குறாங்க, இப்படிதான் இருக்கா அப்படிதான் இருக்கான்னு. அதுல எல்லாம் அவங்க வந்து அதை திருப்பி சரி பார்த்து இன்னும் கொஞ்சம் அதை பத்தின அறிவை இவங்க வளர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் அவங்க அங்க மெடிடேஷன் மூலமா கிடைச்ச, அந்த தியானம் மூலமா கிடைச்ச தகவல்கள் பிளஸ் இணையதளத்துல பாக்குற சில புக்குகளை படிச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு இந்த புத்தகம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இத பத்தின ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மேல இவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாங்களாம். அதனால கடந்த 7 வருஷமா இந்த தகவல் இவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு. 5 வருடங்களுக்கு முன்னாடில இருந்தே இவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த டிஎன்ஏ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல அந்த கிளாஸ் எடுத்து நிறைய பேருக்கு உடல் மனம் இமோஷன் இந்த மாதிரி உணர்ச்சி மாற்றங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டனால அவங்களோட ஆன்மீக முன்னேற்றம் வந்து ரொம்ப விரைவா நடந்திருக்கு, அளவற்ற ஆன்மீக முன்னேற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நூல் இப்ப நம்மளுக்கும் வந்து இது கண்டிப்பா நம்மளோட இந்த ஆன்மீக பயணத்தை வந்து ரொம்ப விரைவா முன்னேறி செல்லலாம் அப்படிங்கறத அவங்க உறுதியளிக்கிறாங்க. இப்போ இந்த டிஎன்ஏ பற்றி இந்த கருத்து இருக்கிற இந்த புத்தகத்துல இருக்கிறத பத்தி சில மகான்கள் வந்து கருத்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து சுவாமி சிவானந்தா அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவங்களோட லட்சியம் என்னன்னா அந்த அழியாத அமரத்துவம் உடல் இம்மார்டல் பாடியா மாத்தணும், அதுதான் அவங்களோட கோல். அதுக்கு வந்து அந்த 12 இழை, அதாவது 12 ஸ்ட்ராண்ட் டைமண்ட் சூரியன் டிஎன்ஏ அதுவா மாறணும். அது எல்லாம் இப்ப வந்து
டார்மெண்டா இருக்கு. அதாவது மொத்தம் 12 இலை இருக்கு. அதுல இப்ப 2 தான் ஆக்டிவேஷன்ல இருக்கு நம்மளுக்கு. அதுல 12ம் ஆக்டிவேட், மிச்ச 10ம் ஆக்டிவேட் ஆனா நம்ம வந்து இம்மார்டல் பாடியா மாற முடியும். இம்மார்டல்னா என்றும் அழியாத உடலா, வள்ளலார் ஆன மாதிரி அந்த மாதிரி லைட் பாடியா மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அடர்த்தியான உடல் நிலையில இருந்து மிகவும் அடர்த்தி குறைந்த ஒரு நிலைக்கு மாற முடியும். இந்த மாற்றத்துல வந்து இந்த மாதிரி மாற்றம் நடக்கும்போது என்ன, நமது உடம்பு வந்து ஃபுல்லா கார்பனால செய்யப்பட்டிருக்கு, கார்பன் ஆட்டமால இது வந்து வடிவமைச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லா வந்து சிலிக்கான் தளத்துக்கு மாறிடும், சிலிக்கான் பேஸா மாறிடும். அப்போ வந்து கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சருக்கு மாறும்போது நம்ம வந்து ஒளி உடலா மாற முடியும். அதாவது கிறிஸ்டல்னா என்னன்னா, லைட் உள்ள போனா அது வந்து நம்மளுக்கு தெரியும்ல, அதுக்குள்ள லைட் பாஸ் ஆகும், அதாவது ஒளி வந்து அது வழியா போகும். அந்த மாதிரி நம்ம மாறிடும். அப்படிதான் வள்ளலார் மாறி இருக்காரு. அந்த மாதிரி மாற்றம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லாருக்கும் அது நடக்கணும் அப்படின்னு தான் இப்போ அவங்க எல்லாரும் மேல இருந்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அது வந்து ஒளி அந்த இப்ப நீங்க கிறிஸ்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள லைட் போயிட்டு வந்தா எப்படி ஒரு தங்க நிறத்துல அது மிளிருமோ, அது மாதிரி நம்ம உடலும் வந்து ஒரு ஒளி தங்க நிறத்துல வந்து அந்த ஒளி உடலா மாறின போது எல்லாரும் எல்லாரும் ஒன்னஸ்க்கு வந்துருவோம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஒன்னஸ் ஸ்டேட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. பைரேட் டெல் ஹார்ட் கார்டின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆன்மீக அனுபவங்களை பெறும் மனிதர்கள் அல்ல நாம வந்து மனிதர்கள் அல்ல, ஆன்மீக அனுபவம் பெறதுக்காக வந்திருக்க மனிதர்கள் அல்ல, மனித அனுபவங்களை பெறதுக்காக வந்திருக்கும் ஆன்மீக மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. நாம வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஆல்ரெடி நம்ம வந்து ஆன்மீக தன்மையோட இருக்கிற ஒரு பீயிங். அவங்க வந்து இந்த உடலை எடுத்துட்டு வந்து மனித அனுபவத்தை பெறதுக்கு வந்திருக்கோம். அத வந்து நம்ம நல்லா கோடிட்டு பார்க்கணும். அது வந்து ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்னன்னா, நாம வந்து மனிதன் சொல்ல அது கிடையாது. ஹியூமன்ல உள்ள இருக்கிற பீயிங், நம்ம மனித உடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த ஆன்மா வந்து மனித உடலுக்குள்ள வந்து ஒரு அனுபவத்தை பெறுது, அதுதான் நாம அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளையும், வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா நம்ம உணர்வு நிலை மாறும். எப்ப நம்ம உணர்வு நிலை வந்து இந்த உடல் மனம் தாண்டி ஆன்ம நிலைக்கு போகுதோ அப்போ வந்து இந்த மாற்றங்கள்லாம் ஆக்டிவேஷன் அங்க நடக்க ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா. கத்திரிஜி இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மகா யோகினி பிரமிட் மாஸ்டர் ஸ்வர்ணலதா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த புத்தகம் இது. தெலுங்கு மொழியில வந்து வெளிவந்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். பல உலகங்கள், பல உடல்கள், பல சக்கரங்கள், உயர்வு வேண்டும், எல்லாவற்றிற்கும் அர்த்தம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எவ்வளவு நாம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு அறிவு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆன்மீக முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு பிரமிட் தியானியும் கட்டாயம் இதை படிக்க வேணும். எதுவுமே புரியலைனாலும் படிங்க அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே புரியவில்லை என்றாலும் படிக்கவும். எப்படி வந்து சாப்பிட வேம்பும் இனிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகத்தை படிக்க நம்மளுக்கு வந்து அந்த அறிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க மேடம் ஸ்வர்ணலதா மாஸ்டருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் கொடுத்திருக்காரு. அருணா தேவேந்திரன் மேடமும் பிரசாந்தி மேடம், ஸ்வர்ணபுத்தா மேடம்லாம் இந்த புத்தகத்தை படிச்சு இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத அவங்களோட ஒரு கருத்தை கொடுத்திருக்காங்க. சந்திரகலா மேடமும் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம புக்கு ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போவோம். இது வந்து எப்படி அவங்க அந்த புக்கை எழுதினாங்க, எவ்வளவு சாதனை பண்ணாங்க, அவ்வளவு சாதனை பண்ணா எல்லாராலையும் அவ்வளவு சாதனை பண்ணோம்னா எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கறதான் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களால முடியுது நம்மளால முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்து தேவையே இல்லை. இப்போ வந்து பிரபஞ்சம் படைப்பின் உருவாக்கம் அப்படிங்கிற முதல்
சாப்டர் இது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பில்லியன் அண்ட் ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மூல சைத்தன்யம், அதாவது மூல சைத்தன்யம்னா நாம வந்து வள்ளலாரோட இத கேட்டிருந்தோம், அவரோட சொற்பொழிவெல்லாம் கேட்டிருந்தோம்னா அவர் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அத அப்படிதான் மூல சைத்தன்யத்தை அப்படிதான் சொல்லுவாரு. அதைத்தான் கடவுள் நித்திய புத்தர் என்று நாம கூறுறோம், நம்ம சொல்றோம். அது வந்து மரணமே இல்லாத அழிவை வந்து தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு ஒவ்வொரு ஒரு சூன்ய நிலையில இருந்து தன்னோட நிலையை வெளிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு வெறும் வெற்றிட ஸ்பேஸ் தான், வெற்றிடம் ஆக இருக்கிறது தான் அது. சட்டு அது கொஞ்சம் மூவ் ஆகி அதுக்கு வந்து கொஞ்சம் சிந்தனை வந்து, அதுக்கு கொஞ்சம் கான்சியஸ்னஸ் வந்து, அப்பதான் எண்ணம் அப்படிங்கிறது உருவாகி, யோசனை அப்படின்னு உருவாகி, மனம்னு ஒண்ணு உருவாகி, அதுல வந்து அந்த மனம் வரும்போது சங்கல்பம் வருது. மனம் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு விருப்பம் வரும்ல, அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் போது அந்த சங்கல்பம் வரும்போது அந்த விருப்பம் நிறைவேறுது. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு வந்து ஒரு அதிர்வு எண் இருக்கு, ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றது வந்து அதிர்வு எண் இருக்கு. அந்த அதிர்வு எண் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து நகர்ந்து கொண்டே இருக்கு. ஆக்சுவலி இந்த அதிர்வெண் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், இப்படி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு அலை அலையா ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த வேவ்ல இருந்து தான் நம்மளுக்கு அது மூவ் ஆகும்போது அந்த வேவ்ல இருந்து தான் நம்மளுக்கு சக்தியே கிடைக்குது. நம்ம உடம்பையுமே நீங்க எடுத்தீங்கன்னா அதுல இருக்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் இருக்கிற அணுக்கள் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இவ்வளவு சக்தி கிடைக்குது. ஸோ எதுவுமே ஒரு மூமெண்ட், ஒரு அசைவு இருந்ததுன்னா அதுல ஒரு சக்தி பிறக்கும் நம்மளுக்கு. அந்த மூவ் ஆகும்போது ஒரு பெரிய வெடிப்பு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி அதுல இருந்து நிறைய அந்த சக்தி வெளிப்பாடு வரும்போதுதான் இந்த மாதிரி ஆன்மாக்கள்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து மூணா அந்த மூல சைத்தன்யம்ங்கிற அந்த அருட்பெருஞ்சோதி வந்து மூணா பிரிக்கிறாங்க, ஒளி, ஒலி, சக்தி. அதாவது லைட், சவுண்ட் அண்ட் எனர்ஜி. அப்படி அது அந்த மூணு தான் அது. நம்மளோட பேசிசம் அந்த பிரமிட ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், எனர்ஜி, விஸ்டம், கான்சியஸ்னஸ் தான் இருக்கும் அதுல. ஸோ இந்த மூணு சேர்ந்ததுதான் அந்த மூல சைத்தன்யம். இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு சூரிய ஆற்றல், அத வந்து பிரம்மாவாகவும் படைப்பாளராகவும், காத்தல் அதை வந்து காப்பவராகவும், அழித்தல் அதை வந்து அழிப்பவராகவும் அந்த சக்திகள்லாம் விரிஞ்சு வளருது. இப்போ இதுல வந்து யூனிவர்சல் ஃபாதர் எனர்ஜி, யூனிவர்சல் மதர் எனர்ஜி, யூனிவர்சல் சன் எனர்ஜி அப்படின்னு நிறைய பிரிக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த இத நீங்க ஆல்ரெடி வள்ளலாரோட சில வீடியோ, அதுல வந்து சில வீடியோஸோ இல்ல வந்து புக்கை நீங்க படிச்சிருந்தீங்கன்னாலும் அவரும் இதே தான் சொல்லியிருப்பாரு. நீங்க வேற ஒரு இதுல போய் பாத்தீங்கன்னா அதுல இவ்வளவு டீட்டெயிலா இருக்காது. ஆனா வள்ளலாரோட எல்லா புக்லயும் அவர் வந்து இந்த மூல அருள் பெருஞ்சோதி எப்படி ஆரம்பிச்சு எப்படி பிரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டேஜா எப்படி வந்துச்சு அவரும் சொல்லியிருப்பாரு இதுல. சோ இந்த மூன்று சக்திகள் தான் வந்து பல அண்டங்களாகவும் பல விண்மீன்களாகவும் பல கேலக்சி அதாவது சூரிய குடும்பமாகவும் உருவாக்குறது. அப்ப அதுல வந்து நாம இருக்கும் இந்த சூரிய குடும்பம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு 26,000 ஆண்டுகளுக்கு வந்து இது இது வந்து ஒரு இந்த மாதிரி ஃபுல்லா ஃபார்ம் ஆகுறதுக்கு, நம்மளோட சூரிய குடும்பம் ஃபார்ம் ஆகுறதுக்கே அந்த மூலச்சத்தியம் விரிவடைஞ்சு அது ஃபார்ம் ஆகுறதுக்கே 26,000 ஆண்டுகள் ஆயிருக்கான். இது எல்லாமே வைப்ரேஷன், சக்தி, ஒளி, ஒலி, இது 3 நாள ஆக்கப்பட்டதுதான். நம்மளோட கோள்கள் எல்லாம் ஒரு சூரியனை சுத்திக்கிட்டு இருக்குல்ல, அந்த மொத்த கோள்களும் சூரியனும் சேர்ந்து ஒரு சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி பல
பல பல அண்டங்கள், பல பல யூனிவர்சஸ் இருக்கு, பேரண்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து எல்லா படைப்புமே எல்லாமே எல்லாமே வைப்ரேஷன்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளே வந்து மெடிடேட் பண்ணும்போது நீங்களே வந்து உணர்ந்திருப்பீங்க, அந்த எனர்ஜி வரும்போது நம்மளே ஜர்க் ஆகும். சில நேரம் ஒரு பிளாக் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். திடீர்னு சிலவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் பாடியில வந்து ஒரு துடிப்பு அதிகமா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மெடிடேட் பண்ணும்போது நம்மளாலே உணர முடியும் ஆக்சுவலி. இப்போ இந்த மூல சைத்தன்யத்துல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆதி ஆத்மா உருவாகுது. அப்புறம் அதுல இருந்து வரிசையா விஸ்வாத்மாக்கள், விஸ்வாத்மாக்கள்ல இருந்து மகாத்மாக்கள், மகாத்மாக்கள்ல இருந்து பூர்ணாத்மாக்கள், பூர்ணாத்மாக்கள்ல இருந்து நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் வர்றாங்க. இப்படி படிப்படியா படிப்படியா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது வந்து பிரிஞ்சு 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 இப்படி வருது. இப்ப அந்த ஆன்மாக்கள் எல்லாருமே வந்து யூனிவர்ஸ் யூனிவர்ஸ், கேலக்சி, நட்சத்திரங்கள், பிளானட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்கள அனுப்பியிருக்காங்க அந்த ஜீவாத்மாக்களை. இப்போ வந்து இது எல்லாமே சூப்பர் சோல், அதாவது அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த மூல சைத்தன்யத்துல இருந்து வந்த ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டன. அதனால அவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே இதுலதான் இருந்திருக்காங்க அப்பெல்லாம். இது மாதிரி மூல சைத்தன்யம் வந்து 7 தடவை படைப்புகள் நடந்திருக்கான். அந்த படைப்புகள் அனைத்தும் எல்லாமே அதுல வந்து ஒவ்வொரு வட்டமும் படைப்பாகி அதை அழிஞ்சு திருப்பி உருவாகி அழியிறது, உருவாகி அழியிறது, இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. இந்த பூமியுமே வந்து எப்படின்னா அது வந்து அது அது உருவாகிறதும் அது அழியிறதும், அது உருவாகிறதும் அழியிறதும் வந்து ஒரு இயல்பு தான். எதுக்குமே ஒரு ஒரு புதுசா வந்தா அது அழியதான் செய்யும், அழிஞ்சுதான் திருப்பி வரும். இப்ப நம்ம வந்து இதுல வந்து ஏதோ ஒரு வேர்ட் சொல்றாங்க, 27வது கல்பமான ஸ்வேதாவராக கல்பத்துல வைஸ்வத மன்வந்திரத்துல இருக்கோமா. அந்த மாதிரி பல யுகங்கள், பல தடவை இது வந்து மாறி மாறி உருவாகி 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 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகை சொன்ன மாதிரி எதுவுமே புரியலைனாலும் படிங்கன்னாங்களே, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்க 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 திருப்பி திருப்பி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும் அதுல. இப்போ இதுல வந்து அந்த இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு படம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இந்த புக்கு கிடைச்சதுன்னா நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுல ஃபுல்லா எதுல இருந்து எது உருவாகி இருக்கு அப்படின்னு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கு இதுல. இப்ப இதுல வந்து அந்த மூலச்சைத்தன்யம் வந்து மொத்தம் 14 உலகங்களா பிரிஞ்சிருக்குல்ல. அதுல வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ் ஓட பேர் வந்து பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனாலோகம், மகாலோகம், தபோலோகம், சத்திய உலகங்கள். இதெல்லாம் உயர் உலகங்கள். கீழ் உலகங்கள் எப்படி இருக்குன்னா அதல, வித்தல, நித்தல, தலாதல, மகாதல, சுதல, பாதாள உலகங்கள். இதெல்லாம் கீழ் உலகங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அந்த ஒளி ஒளி உலகங்கள் இருக்கு, ஒளியில சைத்தன்யம் இருக்கு, அதுலயும் வந்து பல உலகங்கள்லாம் இருக்கு நம்மளுக்கு. இது வந்து நீங்க ஆக்சுவலி இது இந்த புக்ல மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய புத்தகங்கள்ல நீங்க வந்து உபநிஷத்துலாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயுமே இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய இந்த உலகங்கள் உருவானது, படைப்பின் ரகசியம், இது எல்லாமே நிறைய இந்த உபனிஷத் புக்ல எல்லாம் இருக்கு. கீதையில அவ்வளவு இருக்காது, பட் உபநிஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த எல்லா கணக்கும் போட்டு கால்குலேஷன் போட்டு 26,600 அது மாதிரி 43,000 இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு அதெல்லாம் ஒரு யுகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே அந்த கணக்கு எல்லாமே அதுல இருக்கு. யுகங்கள் மாறுது அப்படின்னு எல்லா மதத்திலையும் சொல்றாங்க. அதுல எல்லாமே ஒவ்வொரு யுகம் மாறும் போதும்
அதுல வந்து ஒவ்வொரு நம்மளோட உயிரியல் பரிமாணம் தான் அங்க நடக்குது. உயிரியல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹையர் ஹையர் லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு போறதுதான் யுகம் மாற்றம் அப்படின்னு சொல்லுது. இந்த பரிணாமத்திற்கு வந்து சக்தி, ஞானம், நிலை எல்லாமே எப்பயுமே தேவைப்படும். எனர்ஜி வேணும், அதுக்கு விஸ்டம் வேணும், அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும், அந்த நிலை வேணும். இது 3 இருந்தாதான் அது பரிணமிக்க முடியும். எல்லா உயிருக்கும் இந்த 3மே சேர்ந்துதான் இருக்கு. ஆனா அதோட அளவு, அதோட அந்த ஞானம்லாம் வந்து வேற வேற அளவுல இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த சூரியன்ல இருந்துதான் நம்மளுக்கு வந்து இந்த ஜீவனுக்கு வந்து உயிர் வருது. அங்க இருந்துதான் எல்லாம் சூரியன்ல இருந்து தான் வருது. நம்மளுக்கு வந்து நம்ம கேலக்சியை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் மூலம். ஸோ அந்த சூரியன்ல இருந்து உயிராற்றல் எல்லாருக்குமே அலை அலையா வந்துகிட்டே இருக்கு. அது தொடர்ந்து உருவாகி கொண்டே அந்த வைப்ரேஷன் வேவ்ஸா வந்து நம்மள வந்து அந்த ஆற்றல் அலைகள், ஆற்றல்னா எனர்ஜி, அது வந்து நம்மளுக்கு அதிர்வு வடிவில எல்லா உயிரினங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. அந்த உயிரினத்துல வர அந்த எனர்ஜி வந்து திருப்பி மறுசுழற்சியாகி அது வெளியில போகுது. ஸோ இப்படிதான் ஃபுல்லா ஒரு எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கு நம்மளுக்கு. இந்த பூமி அவங்க வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி, படைக்கிறதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல இந்த யூனிவர்ஸ்ல வந்து இதே மாதிரி பூமியை செஞ்சு அங்க சோதனை எல்லாம் செஞ்சு அங்க ஃபுல்லா எல்லா ரிசர்ச்சும் பண்ணி அங்க பல சோதனை எல்லாம் செஞ்ச பிறகுதான் இந்த பூமியே வந்து இங்க உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பூமியில வந்து உயிர் உயிரினங்கள்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மத்த கிரகங்கள்ல எல்லாம் உயிரினங்கள் இல்லைன்னு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஏன்னா அதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த பூமி மாதிரி அங்க இருக்காதாம். இந்த பூமி தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஜீவான்மாக்களை வந்து தங்களை வந்து மூல சைத்தன்யத்தோட கொண்டு போய் இணைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் இந்த பூமி தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்துல வந்து அதுல உள்ள எல்லா அறிவும் நம்மளோட மனிதர்களோட டிஎன்ஏல சேமிக்கப்பட்டு இருக்கிறது நுட்பமாக. அதனால்தான் வந்து எல்லாருமே உள்கடன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள்ங்கிறது வார்த்தையோட மெயின் வந்து உள்கடை தான். நீங்க உள்ள போக 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 உங்களுக்குள்ள எல்லாமே ஒரு பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹ் ஐயப்பா பிண்டி சார் கூட அவரோட வீடியோல ஒரு சொல்லியிருப்பாரு. எனக்குள்ள பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க, எனக்குள்ளதான் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க, அதை நான் எப்படி பாக்குறது, எப்படி தேடுறது அப்படின்னா அதுக்குதான் தியானம். நீங்க உள்ள போனதானே பார்க்க முடியும். நீங்க உள்ளேயே போக வெளியிலே தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது அப்படின்பாரு. சோ அதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது இது எல்லாமே இந்த நுட்பமாக இருக்கிற ஒரு பல அற்புதம் வந்து இது எல்லாமே நுட்பமான வடிவத்துல நம்மளுக்குள்ள மறைக்கப்பட்டு இருக்கிறது. மரபணு தகவல் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த மரபணு தகவலை நம்ம வந்து ரீச் பண்ணலாம், அதை ஆக்சஸ் பண்ணலாம். எப்பயுமே வந்து அந்த இருமை நிலையிலே இருக்கோம். நம்ம துன்பம், கஷ்டம், அச்சம் இதெல்லாம் அந்த இருமை நிலையில இருந்து ஒருமை நிலைக்கு வரும்போதுதான் இது எல்லாமே இன்னும் நம்மளுக்கு புரியும். அது அது எப்ப நடக்கும் நம்மளுக்கு? நாம வந்து இந்த ஞானத்தை இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதுல. ஆன்மீகங்கிறது நாம வந்து வெறும் கடவுளை கும்பிடுறதோ இல்ல வந்து நான் ஆன்மான்னு உணர்றது கிடையாது. எவ்வளவோ இந்த உடம்புல வந்து எவ்வளவோ அற்புதங்கள்லாம் செஞ்சு இதை படைச்சிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஞானமும் இந்த தியானமும் இருந்தாதான் இந்த இருமை நிலையில இருந்து ஒருமை நிலைக்கே நம்மளால போக முடியும். நாம வந்து எல்லா உயிரினங்களுக்கும் மனித நாக பிறந்த நம்ம எல்லாருமே எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த பூமி வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனுக்கு போகிறதுக்காக பூமியில வந்து பல பணி வந்து நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இதுல வந்து முழு படைப்போட ரகசியம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி தான் இருக்கு. நீங்க வந்து இது மட்டும் தனி, நான் மட்டும் தனி அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லா பூமிக்கும் எல்லாம் கனெக்ட் ஆகி தான் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துதான் இயங்கிட்டு இருக்கு. பூமி மட்டும் தனியா இயங்கல. எப்படி வந்து ஒரு பூமி வந்து சூரியனை சார்ந்து இருக்கோ அது மாதிரி அந்த சூரியன் வந்து இன்னொரு சூரியனை சார்ந்து இருக்கு. அந்த சூரியன் வந்து இன்னொரு பிரபஞ்சத்தை சார்ந்து இருக்கு. சோ எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சார்ந்துதான் இருக்கு, ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் ஆகி தான் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. எதுவுமே தனித்து இயங்கல. இதே மாதிரி பல பிரபஞ்சங்கள்ல பல பூமிகள் இருக்கான். எப்போ வந்து ஒரு பூமியில இருக்க மனிதர்கள் வந்து தங்களோட உணர்வு நிலைய அதிகப்படுத்தி அவங்க வந்து மேல் நிலைமைக்கு போறாங்களோ, ஏன்னா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு கனெக்டா இருக்கிறதுனால இங்க அதிர்வெண் மாறும் போது வேற ஒரு இடத்துலயும் அதோட இம்பாக்ட் இருக்கும், அங்கேயும் அந்த மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நாம மாறுறதுனால இந்த பிரபஞ்சத்துல பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கே போகுது. இந்த பிரபஞ்சம் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு, ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. அது பரிணாம வளர்ச்சியில இருந்துகிட்டே தான் இருக்கு. கண்டினியூஸ் சேஞ்சஸ் தான் நடந்துகிட்டே இருக்கு. எதுவுமே ஒரு தடவை உருவாகி அப்படியே நின்னு போறது கிடையாது. எல்லாமே ஒரு வளர்ச்சி அடைஞ்சு கொண்டேதான் இருக்கு. நீங்க நம்மளே பாத்தீங்கன்னா தெரியும், கருவுல இருந்து 10 மாதம் ஒரு உடம்பு வந்து வெளியில வந்து எவ்வளவு சின்ன உருவம் வந்து இப்ப எவ்வளவு வளர்ந்துருக்கும். அறிவுலையும் நம்ம ஞானத்திலையும் நம்மளோட உணர்ச்சிகள்லையும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்குல்ல. நம்மளுக்கு ஒரு நாளுமே மாறிக்கிட்டே தானே இருக்கும் நம்ம. சோ அதே மாதிரி பிரபஞ்சமும் மாறிக்கொண்டேதான் இருக்கு, அதுல வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம், அதாவது ஒரு கதை மாதிரி எல்லாம் இருக்காது, நிறைய வந்து ஒரு கான்செப்ட்ஸா தான் இருக்கும். இப்படின்னு அது நம்மளுக்கு கொஞ்சம் பரிச்சயப்படாது. திருப்பி திருப்பி கேட்க புரியும். திருப்பி நீங்க ஒரு தடவை புக்கு இது வாங்கி படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வரும். ஏன்னா பத்ரிஜி ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, புரியாத சப்ஜெக்டா இருந்தா கூட திருப்பி திருப்பி படிச்சீங்கன்னா புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இன்னைக்கு இதோட இருக்கட்டும். நான் திருப்பி வியாழக்கிழமை கொஞ்சம் இது கண்டினியூ பண்ணலாம். ஆனா நிறைய இருக்கு இதுல. நம்ம வரும் இனிமே அடுத்தடுத்து வர மாதங்களே நம்ம இந்த சப்ஜெக்ட கொஞ்சம் பார்க்கலாம்.